தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. படுக்கிறதுக்கு வந்தாக்கா அவன் பாத்துருக்கான் போய்கிட்டே இருக்கிறான். ஷோ செட் நோ பெட்ரூம். என்னடா நடக்குது இங்க? என்ன பண்றாங்க? ருக்கோ ஜரா சபர் கரோ. பாப்பா நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நானும் கொஞ்சம் வேற மாதிரிதான் நினைச்சேன். என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி சரி ஓகே ஓகே. வீடியோ பார்க்கலாம். எனக்கு நீ வேணும். நான் அவள்தான் நான் சொல்லுவேன். நான் விட மாட்டேன் சத்தியமா. எனக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. யாயா இது? நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. ஏன் உன் சுகத்துக்கு நான் இருந்தேன்ல, இத்தனை வருஷம் என்ன ஓட்டுனேன்ல. எயிட்டிஸ் ப்ளஸ் வேர்ட்ஸ்லாம் வருது. கொஞ்சம் பீப் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பீப் போடலாமா பார்க்கலாம். ஸ்ட்ரைக் எதுவும் ஆயிராம. சத்தியம் பண்ணு. நீ கட்டின தாலி மேல சத்தியம் பண்ணு. இல்ல வானாவா? சத்தியம் பண்ணு. நீ கட்டின தாலி தானே? தாலி எல்லாம் கட்டி புட்டி இப்படி ஏமாத்தலாமா? நீங்களே சொல்லுங்க. அந்த பாட்டி பாவம்ல, அந்த பாட்டிக்கு நீ யாரு கிடப்பாங்க? ச்சே. ஒருவேளை நான் நினைக்கிறேன், சொல்வதெல்லாம் இப்படி பிரச்சனை உள்ளவங்க தான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு வருவாங்களா, இல்ல சொல்வதெல்லாம் உண்மைக்கு இப்படி பிரச்சனை இருக்க ஆளுகள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? அது ஸ்கிரிப்டடா இல்ல ரியலா நடக்கிற விஷயமானு நிறைய பேர் நிறைய இது போச்சு டாபிக். இப்ப வரையும் அதோட உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரி ஓகே, நமக்கு கண்டென்ட் கிடைக்குது இல்ல. ஆனா சொல்வதெல்லாம் உண்மையை வச்சு செம்ம சீன் இருக்குது. யாரு ஒரு மாதிரி டைப் ஆன கேஸ். என்ன டைப் ஆன கேஸ்னா? ஒரு மென்டல் மாதிரி ஆகும். அவன் மென்டல். என்ன நான் மென்டலா? இரு இரு இல்ல என் பொண்ணாடி ஓட்ட முடியும். நீ மென்டலா? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன பண்ணாரு? என்கிட்ட குடிப்பான், என்னையும் அடிப்பான் வந்து. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நானும் குடிப்பேன். அப்ப அவர் மட்டும் மென்டல். தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரில. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சே தெரியல. நல்லா ஹெல்ப் பண்ணுவோம், நல்லா கஷ்டப்படுவோம் அதே மாதிரி. ஆனா இந்த விஷயத்துல வந்து வருத்தப்படுறீங்களா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. மணி வருத்தப்படல. அதெல்லாம் இல்ல. ஒன்னா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம். 8 மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. பிரெக்னென்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னென்ட் ஆயிட்டு மேடம். எனக்கு சொந்த தம்பி, இது தங்கச்சி. அது தம்பியா? தம்பி. புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா. ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட. பண்ண ஒத்துக்கிறானே உண்மைய. அப்புறம் என்ன பண்ண? ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலும் வயிற்றுலயுமா அடிச்சுக்காம முடியும்? அதுக்காக வாயிலே வயிற்றுலயுமா அவட அடிச்சுக்க முடியும்? தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா? பொறுப்பேத்து இப்ப என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண போறீங்க. ரெண்டு குடும்பம் ஆனாதே சாவும் பரவாயில்லைங்களா உங்களுக்கு? அப்ப காதலிப்பிக்கும் போது அவளோட தப்பு பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையோ? நல்ல கேள்வி. ரொம்ப நல்லவன மாதிரி பேசுனீங்க மணிகண்டன். இப்ப மட்டும் எப்படி பேசின்னு இருக்கிறேன்? தப்பு பண்ணா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையாப்பா? அதுதான் முறை. நிஜமாவே போட்டு தாக்கிட்டு தான் இருக்கியா பையன்? கை வருத்த முடியாது. நீங்க வேற புரியாம பேசின்னு இருக்காதீங்க. இந்த எபிசோட்ல எப்போ போச்சு? ஃபுல்லி வேஸ்டடுது. அரை மணி நேரம் அந்த பொண்ணோட தப்பு பண்ணும்போது நீ யோசிக்கலையா இதெல்லாம்?
இப்போ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பையன் இவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த பையன் அந்த பாலை வாங்கி திரும்ப ரிட்டன் அவங்களுக்கே போட்டுட்டே இருக்கான். பயங்கரமா பேசுறான். ஒரு மீடியா முன்னாடி வர முடியல, போன்ல தான் பேசணும்னு இப்படி அந்த பேசுறானோ. தப்புக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு பேத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதுக்கு அது என்ன அந்த டிஷ்யூ பேப்பர் நான் சொல்லல. வீட்லயும் வெளில தத்துவாங்க, அவங்க வீட்லயும் வெளில தத்துவாங்க. 2 பேரும் வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கணுமா? சரி, செத்து போ 2 பேரும். கோந்துச்சே உங்க பையனா? நெக்ஸ்ட். வணக்கம் மேடம், என் பேர் சுரேஷ். நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஷாப் வச்சிருக்கோம். நல்லா வந்து பையன் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தானே, எவ்வளோ டீசன்ட். இந்த அம்மாக்கள்லாம் இப்படிதான்ப்பா பண்றீங்க. ஒரு இடத்துல நல்லா நீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போய் சொப்பு சொப்புன்னு அடிச்சா மனசுக்கு வருத்தமா இருக்காது. போடு போடு போடு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி வச்சாம மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. கல்யாணம் பண்ணல அவங்க வேணாம். ஒண்ணு வேணாம், பண்ணல. யார் வேணாம் சொல்றது? வலிக்குது, 1000 ப்ரூஃப் இருக்கு. அழுதுருவேன் அழுதுது. அழுதுருவேன். ஒரு நிமிஷம். கல்யாணம் பண்ண போறோம் சொல்லியே நீங்க, அவளை கல்யாணம் பண்ணறதா இருக்குல்லையே நீங்க? ஆல்ரெடி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும். போ போங்க போங்க, திரும்பி பார்க்க கூடாது என்னமா. அவன் பாட்டுக்கு செவலையே தானா இருந்தேன். வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை இருக்குன்னு. அப்ப பிரிஞ்சு போயிருக்கணுமா வேண்டாமா? பின்றால நிறைய போறான்டா. முதல் மனைவி இருக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியெல்லாம் வேண்டாம். யாரு வேணா வேண்டாம் வேண்டாம் சைன் போட்டுட்டு போட முடியுமா? அப்படி நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சரி, இப்போ நீ இந்த பொண்டாட்டி வேண்டாம் சொல்லி சைன் போட்டு போயிட்டான், அப்ப வேண்டாம். ஐயோப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த கிளிப்ஸ் இவ்வளோதான். எடுக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி ஃபஸ்ட் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. சொல்வதெல்லாம் உண்மை சீரீஸே எடுக்கணுன்னா அதுவே எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். பட் அதுவாகவே போட்டாலும் நீங்கள் போர் அடிச்சிடும்ல. ஸோ உங்களை என்ன அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கான ஃபன்னான வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னான விஷயம் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூலாயிடலாம். அப்படியான வீடியோஸ் தான் நான் தேடி 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 உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கடையை சாத்திக்கலாம். டாடா, பாய்.